காலை கதிரவனின் வெப்பக்கடலில் எதிர்நீச்சல் போட்டு மாலையில் இதமான தென்றலை நுகரப்போகும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். அதிகாரம் 119. இன்று ஒரு குறள். பசப்புரு பருவரல். 1182 குறள் எண். அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்தன் மேனிமேல் ஊறும் பசப்பு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இப்பசப்புத்தான் தன்னை உண்டாக்கினார் அவர் என்னும் பெருமிதத்தான் என் மேனியை மேற்கொண்டு செலுத்தா நின்றது என்கிறார். அதாவது தெளிவாக சொல்லுகிறேன், கேளுங்கள். காதலர் தந்தார் என்னும் களிப்பு மிகுதியால் இப்பசலை நிறமானது என் உடம்பு முழுவதிலும் ஏறி பரவுகின்றது. அதாவது அந்த காதல் காதலரும் நோக்கிவிட்டால் பசலை நோய் என்ற ஒரு நோய் வரும். பசலை உடம்பு பூரா பசலையாகும் அப்படின்னு தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அந்த காலத்தில் சொல்லி வைக்கிறார். அது நம்ம பார்த்தது கிடையாது, அந்த காலத்தில் சொல்லி இருக்கிறார். அதைத்தான் சொல்கிறார், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து நமது இந்திய வம்சாவளியை சார்ந்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பூமிக்கு பாதுகாப்பாக வந்து இறங்கியதற்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஏன்னா எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்து வந்தார்கள் என்பதை இந்து தமிழ் திசை நாளிதழில் நேற்று ஒரு பக்க கட்டுரையே போட்டிருந்தார்கள். அதை படித்தவர்களுக்கு தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சாதனை புரிந்தவர் ஒரு பெண். அதுவும் இந்த மார்ச் 8 மகளிர் தின நாள். இந்த மகளிர் தின நாளிலே ஒரு மகளிர் சாதனை புரிந்திருக்கிறார் என்றால், தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அங்கே இருந்திருக்கிறார்கள் என்றால் அவரை நாம் மறக்கவே கூடாதுங்க. வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு கோயில் கட்டி கொண்டாடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தாங்க நாம் கோயில் கட்டி கொண்டாட வேண்டும். ஏன்னா அவங்க இந்திய வம்சாவளி. அதாவது மகாத்மா காந்தி பிறந்த குஜராத் மாநிலத்திலே பிறந்தவர். அது பாருங்கள், அந்த பூமிக்கு ஒரு மரியாதை உண்டு. குஜராத் மாநில பிறந்தவர். அதனால் அவருக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நான் இவைகளையெல்லாம் மிகவும் பாராட்டி பேசக்கூடியவன். காரணம், நான் ஏற்கனவே இந்த திருக்குறளை சொல்வதற்கு முன்னாடியே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, டாக்டர் ஆப்பா ஜே அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து என்னுடைய யூடியூப்பை கேட்டு வந்தால் தெரியும். அவர் மிகவும் கடைக்கோடியிலே தினந்தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் பேப்பரை போட்டுவிட்டு வாழ்ந்தவர். அப்படி வாழ்ந்தவர் கடைசி ஜனாதிபதியாக இருந்து கடைசி வரை பேசிக்கொண்டிருக்கும் போதே உயிர் போன ஒரு மனிதர். அற்புதமான மனிதருங்க அப்துல் கலாம் அவர்கள். ஆப்பேஜே அப்துல் கலாம் அவர்களை எந்த மனிதனும் மறக்க முடியாது. கடைக்கோடியில் ஒரு படகோட்டி மகனாக பிறந்தவர். அவருக்கு முன்னாடி அதுவும் கல்பனா சாவ்லா அவன் போயிட்டு நல்லா வந்தாங்க. அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாங்க. கல்பனா சாவ்லாவையும் நாம் மறக்கக்கூடாது. இந்த நேரத்தில் எனக்கு உண்மையிலேயே நேற்று அதாவது அந்த கோயில்களில் பூரா, குஜராத்தில் உள்ள கோயில்களில் பூரா எல்லோரும் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மைதானே? ஏன்னா நம் வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண் இந்த அளவுக்கு நிலவுக்கு சென்று வந்திருக்கிறது. இவ்வளவு நாளாக இருந்திருக்காங்க ஈரோடு. அதுதான் பெரியது. இடையில கொஞ்ச நேரம் இதுக்கு தகவல் துண்டிப்பான உடனே பயம் வந்துருச்சு இவங்களுக்கு பூராமே, நாசா விஞ்ஞானிகளுக்கு. அதனால் சொன்னோன்னா, உண்மையிலேயே வாழ்க்கையிலே மறக்க முடியாத மனிதர்கள் இந்த 3 பேரும். டாக்டர் ஆப்பா ஜே அப்துல் கலாம் கடைக்கோடியில் ராமேஸ்வரத்துக்கு அருகில் கரும்புக்கோட்டத்திலே பிறந்த ஆப்பா ஜே அப்துல் கலாம் அவர்கள்.
அடுத்து கல்பனா சாவ்லா. இப்போது இந்திய வம்சாவளி தாங்க, 3 பேருமே இந்திய வம்சாவளி தான். இந்த இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த வில்லியம் சுனிதா அவர்கள், இவர்கள் மூவரையும் நாம் மறக்கவே முடியாது. இவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் பல்லாண்டு வாழ்க வளமுடன், அவர் நலமுடனும் இருக்க என்னுடைய இதயம் சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை ஒரு குரலை பார்ப்போம்.